எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான் விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. நம்ம விஜய் பேசுறது தெரியுமா, எங்கேயுமே பேசுறது ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். விஜயை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் போகிற போக்கில் கருப்பழனியப்பன் பேசிய பேச்சு கமலை அட்டாக் செய்யும் விதமாக அமைந்தது அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போதில் இருந்து திமுக கூட்டணியில் பயணிக்கும் கமல் 2026 தேர்தல் கூட்டணி குறித்து பேசிய நிலையில் கமலை சிறுமைப்படுத்தும் விதமாக திமுக தரப்பு பேசியதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் சொல்வதென்ன, நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள தவிக தலைவர் விஜய் முழுவீச்சில் தயாராகி வருகிறார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்க விஜயும் தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இவ்வாறாக கடந்த 2 வாரங்களில் 4 மாவட்டங்களில் மக்களை சந்தித்திருக்கிறார் விஜய். அவரது இந்த பயணம் தொடங்கிய பிறகு திமுகவின் அட்டாக் அதிகரித்துள்ள நிலையில் திமுக தலைமை கழக பேச்சாளரும் திரைப்பட இயக்குநருமான கருப்பழனியப்பன் பேச்சு விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. சிவகங்கை திருப்பத்தூரில் நடந்த திமுக கூட்டத்தில் பங்கேற்ற கருப்பழனியப்பன் சிறப்புரையாற்றுகையில் விஜய் குறித்து பேசினார். அப்போது இன்றைக்கு வந்த விஜய் இந்தியை எதிர்த்துதான் அரசியல் செய்கிறார், அதைத்தான் நாங்களும் செய்கிறோம், எங்களுடன் வந்து நிற்க வேண்டியதுதானே, புது ஐட்டம் விற்றால்தானே தனி கடை போட வேண்டும், நான் எந்த மேடையிலும் விஜயை விமர்சிப்பது கிடையாது, ஏனென்றால் நாம் தான் விஜய்க்கு அடுத்த முறை ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டும், ஏனென்றால் திமுகவிற்கு அவர் வந்து விடுவார் என்று பேசினார். இன்னைக்கு விஜயும் இந்திய விடமாட்டோம் சொல்லி ஆரம்பிக்கிறேன், அதைத்தான் நாங்களே சொல்றோம். எங்க கூட நின்று வேண்டியதானே, நீங்க ஐட்டம் தனிக்கடை போடுறீங்க, நீங்க புது ஐட்டம் தான் தனிக்கடை போடணும், நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம், இங்க வாங்க நீங்க. நான் ஏன் நம்ம விஜய் பேசுறது தெரியுமா, எங்கேயுமே பேசுறது ஏன்னா நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். அடுத்த வந்துருவாங்க நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். இப்ப போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திக்கிற படத்துல வர மாதிரி அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது குளிஞ்சு இலைய பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது, மோத்த சிரிக்க வேண்டாமா, அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது. அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் கமல்ஹாசனை போல யாரும் இருக்க முடியாது, அவருக்கும் ஆசை இருந்தது, கட்சி தொடங்கினார், முடியவில்லை, பின்பு கமலுக்கு திமுக ராஜ்யசபா சீட்டு வழங்கியது, இதை வைத்துதான் கருப்பழனியப்பன் சூசகமாக சொல்கிறார் என்றார். 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கிய கமல் அப்போதைய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்று இரு கட்சிகளையும் எதிர்த்தார். அதில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக எதிர்ப்பு கூர்மையாகவே இருந்தது. தேர்தலுக்கு முன்பாக அவர் டிவியை உடைத்து பேசியதெல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். எனினும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளும் தோல்வியை தழுவிய கமல் 2024 மக்களவைத் தேர்தலின் போது இந்தியா கூட்டணியில் இணைந்தார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருக்கும் பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கமலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2024 தேர்தலின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் கமல். இப்படியான சூழலில் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், விஜய்க்கு கூடும் கூட்டம் நிச்சயம் ஓட்டாக மாறாது என்று பேசினார். அது எல்லா தலைவருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பொருந்தும் என்று பேசியவர், கண்டிப்பா மாறாது, அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான் விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. 2026 தேர்தலில் தங்கள் தகுதியை நிரூபித்துக் கொண்டு சீட் கொடுங்கள் என திமுகவிடம் கேட்பதே நியாயம் என்று பேசினார். திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேணுங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் உங்ககிட்டயே சொல்லுவேன். திமுக தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா தெரியப்படுத்துவோம். ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, நியாயமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியால ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா 75 வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது.
ஆனா அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் நான் கேட்கலாம், பட் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி 75 வருஷமா இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம், இதற்கானதை நீங்கள் கொடுங்கள்னு கேட்கறது தான் நியாயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னதாக திமுகவுடனான தங்களின் கூட்டணி உறவு புனிதமானது என்றெல்லாம் கமல்ஹாசன் பெருமிதம் தெரிவித்த நிலையில் கருப்பழனியப்பனின் பேச்சு பேச பொருளாகியுள்ளது. டிவியை உடைத்தவரே கூட்டணிக்குள் வந்துவிட்டார் என்று கமலின் கூட்டணி விஜயத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக திமுக தரப்பு பேசியதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை பார்க்க முடிகிறது. விஜயை தாக்குகிறேன் என்ற பெயரில் கமல்ஹாசனின் வருகையை விமர்சிக்கும் வகையில் அமைந்த கருப்பழனியப்பனின் பேச்சு குறித்து மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஸ்நேகனிடம் பேசினோம். அப்போது நாங்களும் அந்த பேச்சு கேட்டோம், அந்த தகவல் இருந்துச்சு. எனக்கு இது ஒரு மாதிரி அமைச்சர்த்தனமான பேச்சா தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சிகள் ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணுவதும் அதற்கப்புறம் ஒரு கூட்டணின்னு வந்த பிறகு ஒருங்கிணைந்து பணிபுரிவதும் என்பது அரசியல் நாகரிகமா இருக்கு. அப்ப இதே கருப்பழனியப்பன் அவர்கள் கூட ஆரம்ப காலத்துல எவ்வளவு திராவிட கழகங்களை விமர்சித்து பேசியிருக்கிறார்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலே கொடுக்க முடியும். அப்ப அரசியல் கட்சிக்குள்ள விமர்சனம் வைப்பதும் அதை சரி செய்து கொண்டு மறுபடியும் இணக்கமாக வேலை செய்வதும் என்பது ஒரு அரசியல் மரபு. ரெண்டாவது, இவங்க யாருக்கோ நேற்று திடீர்னு தெருவில் நடக்கிறவர்களுக்கு கூப்பிட்டு இவங்க ராஜ்யசபா கொடுக்கல. ஏற்கனவே 2 தேர்தலை சந்திச்சுட்டு எங்க பலம் என்னன்னு தெரியும். ரெண்டாவது, எங்க தலைவருடைய முகம் என்னன்னு தெரியும். அந்த முகம் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது, அதனாலதான் சேர்த்துட்டாங்க. வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் ராஜ்யசபா கொடுக்கிற அளவுக்கு இன்னும் திமுக தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் தரம் பார்த்து, இடம் பார்த்து, பொருள் பார்த்து, அவங்களோட வேல்யூ பார்த்துதான் ஒரு சீட்டு கொடுக்கறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு, அவர்களுடைய சீட்டு எங்களுக்கு கொடுக்கல. இதே தேர்தல்ல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு தான் ராஜ்யசபா சீட்டை தவிர அவர்கள் புண்ணியத்துக்கு கொடுக்கல. ஒண்ணு, மக்களவை தேர்தலின் போது கமல்ஹாசன் அவர்கள் அவரோட பரப்புரையை பார்க்க முடிஞ்சது. கூட்டணி கட்சிகளுடைய அதுதான் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய பிரச்சாரம் எவ்வளவு ஆளுமையாக இருந்தது என்று தனித்தனியாக துணை முதல்வரும் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் கூப்பிட்டு எங்களை எல்லாத்தையும் பாராட்டி இருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஆளுங்கட்சிக்கு நிகராக நீங்க களமாடி இருக்கீங்கன்னு சொல்லி எங்களை அத்தனை பேரையும் பாராட்டி இருக்காங்க. அவ்வளவு உழைப்பை எங்க மக்கள், இன்னும் சொல்ல போனா மக்கள் நீதி மையம் கூட்டணிக்குள்ள இணைந்து பரப்புரை செய்ய ஆரம்பித்த அந்த நொடியில இருந்து இந்த நொடி வரைக்கும் கட்சிக்காரங்கள்ட்ட 10 பைசா கூட வாங்காம பிரச்சாரம் பண்ணாங்க. அதுதான் கமலஹாசன் தயார்படுத்தி வைத்திருக்கிற நற்பணி மன்றங்களுடைய ஒழுக்கம். அதுதான் இன்றைக்கு தரம்னு அத்தனை திமுக அமைச்சர்களும் நல்ல பொறுப்பாளர்களும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னங்க உங்க கட்சிக்காரங்க டீ குடிக்க கொடுத்தா கூட இல்ல சார் அது எங்க கட்சியில குடிச்சுக்கிறோம்னு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நாகரிகமா தான் நாங்க இந்த அரசியலை கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். அதை மீறி நீங்க சொன்னது மாதிரி இது எம்பி தேர்தல்ல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நீங்க உழைப்புக்கு தகுந்த சன்மானம்னா இப்பக்கே இது தர்றோம், எப்போதுமே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் அந்த கூட்டணி இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல கூட்டணி, நல்ல இணக்கமாக இருக்கிற இன்றைக்கு திமுக செயல்படுத்தக்கூடிய பல நல்ல திட்டங்களை கூட ஆலோசனை கேட்கிற அளவு இடத்துலதான் இன்னைக்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். அப்படி ஆலோசனை கலந்து பேசி ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத கொண்டுட்டு போய் சேர்க்கிற இடத்துல முக்கியமான ஆலோசிக்கக்கூடிய நபராக எங்க தலைவர் அந்த கூட்டணியில இருக்கிறாரு. அப்படி கூட்டணியில இருக்கிறவங்களை விமர்சித்தார்னா எங்களுக்கு இப்ப சந்தேகம் எல்லாம் கருப்பழனியப்பன் மீதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இவர் யாருக்காக வேலை பார்க்கிறார்? திமுகக்குள்ள இருந்துகிட்டு திமுக கூட்டணியை உடைக்க வேலை செய்கிறாரா, அல்லது கமலஹாசன் உள்ளே இருந்தால் தனக்கு ஏதாவது இடைஞ்சல் வரும் என்று பயப்படுகிறாரா? எதற்காக இதை படிக்கிறாரு? இதை சந்தேகப்பட வேண்டியது திமுக தான். இவருடைய விமர்சனத்துல காயப்படுறதோ கலங்கப்படுறதோ எங்களுக்கு முடியாது. ஏன்னா அதுவும் இன்னும் சொல்ல போனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்காத விமர்சனமே இந்த உலகத்துல இருக்காது. எல்லாத்தையும் கடந்த பிறகு தனக்கான பாதையில் நேர்கொண்ட பார்வையில் நிமிர்ந்த நன்னடைங்கிற அந்த வேகத்தோட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான தலைவர். 1000 விமர்சனம் பண்ணாலும் அவர் வழியில் எதை நோக்கி நகர்கிறாரோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறார். ஆனால் இங்க ஒரு கூட்டணியை உடைக்கிற மாதிரி, ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான உறவை
களங்கப்படுத்துகிற மாதிரி இவர் பேசுறாருன்னா எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வேற யாருக்கும் இவர் ஸ்லீப்பர் செல்லா ஒர்க் பண்றாருங்கிற டவுட் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியதும் இதை வந்து ஜாக்கிரதையா பார்க்க வேண்டியது திமுகவுடைய கடமை. எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த மாதிரி 1000 விமர்சனங்களை நாங்க கடந்து வந்திருக்கோம், இதையும் கடந்து போய்விடுவோம். இவருடைய விமர்சனம் எங்களை ஒருபோதும் ஒரு சின்ன புள்ளி அளவு கூட எங்களை காயப்படுத்த போவதும் இல்லை, பிளவுபடுத்த போவதும் இல்லை. ஆனால் மீண்டும் நாங்க திமுக தலைமைக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், இவரை சந்தேகப்படுகிற இடத்தில் அவரே வந்து நிற்கிறார், பார்த்து நடந்து